காலுக்கு போட்டுக்கோ. இந்தா. அந்த உப்பள முதலாளியோட தங்கச்சி இவரை விரும்பியிருக்காங்க. என்னை விட எல்லா விதத்திலையும் வசந்திருக்கிற அந்த பொண்ணு அவர் நினைச்சிருந்தா விரும்பியிருக்கலாம். ஆனா என் கணவர் என்னையே நினைச்சிட்டு இருந்தாரு, நான் அவரை நினைச்சிட்டு இருந்த மாதிரி. யாரா அந்த பொண்ணு? ஏய் உட்காந்து பாரு, தெரியாம. நம்ம அருளப்ப சாமி கட்டிக்க போகிற பொண்ணு. அப்படியா? ஆமாம். கூப்பிடு. ஏ பாப்பா, இங்கே வாமா, இங்கே வாமா. ஏய் என்னடா இது அருளப் சாமி போட்டு இவ்வளோ லேட் ஆகுது? பிரேம் மினிஸ்டர், அருளப் சாமி போட்டுக்கு எப்படா பயமரம் கட்டுவீங்க? இன்னும் 2 வாரம் ஆகுங்கதா. அருளப் சாமி ரொம்ப நல்ல பயடா. அவன் வெளியூர்லேருந்து வரதுக்குள்ள வல்லத்தை அழகா ரெடி பண்ணி கொடுக்கணும். சரிங்கதா. யாருமா நீ? போட்டுக்கிட்டு ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்கியா? வந்த வேலை முடிஞ்சுல, கிளம்பு. என்ன அருளப்ப சாமி, ஊருக்கு போனால் எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்களா? உங்களை எப்படிங்க மறக்க முடியும்? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் சேலை என்ன விலை? ஏன் பிடிச்சிருக்கா? இல்லை, நீங்கள் நிறைய நல்ல சேலை கட்டுறீங்க. ம். இதே மாதிரி நான் கட்டிக்க போகிற பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தான் கேட்டேன். எங்கள் ஊர் தான், பேர் எஸ்தர். ஒரு நாள் கூட்டியாரேன். டேய், அந்த பொண்ணு நம்ம முதலாளியம்மா. டக்குன்னு வேலையை விட்டு பண்ண என்னடா பண்ணுவ? காசு இல்லாமல் ஊர் பக்கம் போக முடியுமா? நீ என் தங்கச்சிமா இருக்கேன்னு சொன்னா அந்த பிள்ளைய விலைக்கு போகுது. இல்லைடா மாப்பிள்ள, அந்த புள்ள என்னை விரும்புதுடா. விரும்புகிற பிள்ளைகிட்ட போய் நீ என் தங்கச்சி மாதிரின்னு சொல்லி அந்த புள்ளையை அசிங்கப்படுத்த விரும்பலடா. நமக்காக ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னாலே நம்ம ஊர் பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டு விளைகிறோம்டா. ரொம்ப நல்லவனா இருக்காதடா, மறந்துடுவாங்க. அப்பப்போ கொஞ்சம் கெட்டவனாவும் இரு, அப்பதான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. போ. மேஸ்திரி அண்ணே, வணக்கம்ண்ணே. பார்த்து பேசணும். அண்ணா இந்தாங்க. அண்ணாச்சி வர சொன்னீங்களாமே அண்ணாச்சி? பார்த்தா நல்ல பையனா இருக்கியாப்பா. எதுக்கு இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுறேன்? இல்லை அண்ணாச்சி, எங்கள் அப்பன் பேரில் வல்ல வாங்கி ஓட்டுறேன்னு ஊருக்கார் பயலுக்கிட்ட சவால் விட்டுட்டேன். மொத்த தவணை கட்டணும். 2 மாதம் உழைச்சா காசை சேர்த்து கட்டிடலாம். நான் உனக்கு உதவி பண்ண ஏற்றுக்குவியா? இல்லாதவங்களுக்கு கடவுள் இறங்கி வருவார்னு நான் கட்டிக்க போகிற புள்ள சொல்லிச்சு. அது உண்மை நினைக்கிறேன் அண்ணாச்சி. உண்மைதான். உண்மையானவங்க ஒரு காலமும் தோத்தது கிடையாது. நீ நிச்சயம் ஜெயிப்பப்பா. எல்லாம் அருளப்ப சாமி, இந்தா. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? நீ விரும்புகிற பிள்ளைக்கு உண்மையாக இருக்க பத்தியா? அதான் இது. நீ என்கிட்ட ரசிச்ச சேலை, உனக்கு சுட்டி புதுசாக வாங்கின சேலை. உன் எஸ்தர்கிட்ட போய் சொல்லு இந்த உப்புலக்கறி கொடுத்தேன்னு. என்ன? சரிங்க, வரேன். நல்லபடியாக போயிட்டு வா. வாடா கிளம்புவோம். சரி. ஏப்பா இந்த பாருப்பா, மயம் வரேன்ப்பா. ஏய், எங்கடா போயிருக்கா? மீன் பிடிக்க போயிருந்தேன். மீன் பிடிக்கவா? ம். நீயா? ம். கடற்குள்ள பையா? நீயும் ஒத்த பிள்ளைய குறைச்சு பேசாதப்பா, அசிங்கமாக இருக்குதுல்ல. பரவாயில்லடா, நீ என்ன மாதிரியே டீ கிளாஸ் கழுவி விட பயந்தே போயிட்டேன்டா. சரி, மீன் எங்க ராஜா? அடேங்க அப்பா, பணத்தை வையா. இந்தா உன் வல்லத்தோட ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரம். உங்க அப்பா என்கிட்ட வந்து கேட்டதுனால தான் முன்பணம் வாங்காமலே வல்லத்தை ரெடி பண்ணேன். அவர் இப்போ உங்களை பார்த்தாப்புல? ஓ, நீ என்னை வந்து பார்க்கறதுக்கு முன்னாலே உங்க அப்பா உனக்காக என்கிட்ட வந்து பேசிட்டாரியா? உன் வல்லத்தை நீ எப்போ வேணாலும் கடலில் இறக்கலாம். மா, எங்கடா போன? சோறு போடவா? அப்பா, இனிமே கடைப்புறத்தில் யார்கிட்ட நீ கூலி வேலைக்கு போய் நிற்காத. யார் படகுக்கும் நீ போவானா? நம்ம சொந்தமாக ஒரு படகு வாங்கிட்டோம்ப்பா. இந்தா
நீ எப்போ எடுக்க போற? எனக்கு அடுத்த ஆர்டர் வந்துருச்சியா? இந்த அருமையான தருணத்திலே கடவுள் எல்லா செயல்களுக்கும் உதவியாக இருப்பார். ஆசீர்வாதம். நீ ஜெயிச்சிட்ட, ரொம்ப சந்தோஷம். முழு மனசோட என் பொண்ணை நான் உனக்கு தரேன் அருளப்பசாமி. எக்காரணத்து கொண்டும் நான் பெறாத என் மகளை கை நீட்டி அடிச்சிடாத. அவ கடைசி வரைக்கும் கூடவே இருப்பா.